ஆடி மாதத்தில் வருகின்ற கிருத்திகை நட்சத்திரம் ரொம்பவுமே சிறப்பு. முருகனை எப்படி வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிருத்திகை ஒரு நாளில் வரும். எல்லாம் ஆடி கிருத்திகைன்னு சொல்லி கொண்டாடுவோம். இந்த வருடம் ஆடி கிருத்திகை 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6 வியாழன் அல்லது ஆகஸ்ட் 7 வெள்ளியா அப்படின்ட்டு குழப்பமாக மக்கள் உள்ளனர். ஏன்னா காரணம் பார்த்திங்கன்னா இந்த வருடம் கிருத்திகை நட்சத்திரம் 2 நாட்கள் வருகிறது. கிருத்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 6, 8, 2026 மாலை 6:18 தொடங்கி மறுநாள் 7, 8, 2026 மாலை 4:51 வரை இருக்குது. இந்த 2 நாளும் அந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்குங்கிறதுனால நமக்கு முதல் நாள் கொண்டாடுறதா இல்லை மறுநாள் கொண்டாடுறதா அப்படின்ட்டு இருக்கும். ஆகஸ்ட் 6 இரவு தான் பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் இருக்குங்கிறதுனால பெரும்பாலான கோவிலில் ஆகஸ்ட் 6 தான் கொண்டாடுறா ஆடை கிருத்திகை நட்சத்திரத்தை. சில இடத்துல ஆகஸ்ட் 7 கொண்டாடுறா. அவள் இருக்கிற இடத்துல கோவில்லாம் பக்கத்தில் இருக்கணும், அங்கே எங்கெங்கே எப்படி கொண்டாடுறோம் அதுக்கேற்ற மாதிரி கொண்டாடிக்கோங்க. ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு விசேஷமானது. ஆனால் இந்த ஆடி மாதத்தில் முருகனுக்கு விசேஷமாக அமைகிறது. அதுதான் ஆடி கிருத்திகை. அம்பாளுக்கு ரொம்பவும் பிரியமான பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் தான். அம்பாளுக்கு ரொம்பவும் செல்லமான மகன், பிரியமான மகனும். அதனால தான் முருகனை இந்த மாதத்தில் நாம் வழிபடுகிறோம். பொதுவாகவே ஆடி மாதம் வந்தால் அம்பாளை மட்டும்தான் தொழணும் அப்படின்னு கிடையாது. விநாயகரை கும்பிடலாம். ஆடி செவ்வாயில் பிள்ளையாரை வழிபடுறது ரொம்பவுமே விசேஷமானது. அதே போல் சிவனுக்கு உண்டான பிரதோஷ நாட்கள் வருது இல்லையா, ஆடி மாதத்தில் வருகின்ற பிரதோஷமும் ரொம்பவுமே விசேஷமானது. அதே மாதிரி நாராயணன் வழிபடுறதும் இந்த ஆடி தபஸ் நாள் தான். அதே மாதிரி முருகனுக்கு விசேஷமானதும் இந்த ஆடி கிருத்திகை தான். ஆடி மாதத்தில் எல்லா சுவாமிகளுக்கும் விசேஷம்தான். எல்லா சாமியும் நம்ம எப்போவுமே தினமும் எப்படியெல்லாம் தொழுறோம் அதே மாதிரி தான் ஆடி மாதத்தில் சுவாமி கும்பிட்றது. அநேகமான இடங்களில் 6, 8, 2026ஆம் ஆண்டு கிருத்திகை கொண்டாடுறா. சில இடங்களில் 7ஆம் தேதி கொண்டாடுறா. இரவு முழுவதும் கிருத்திகை இருக்கிறங்கிறதுனால நம்ம 6ஆம் தேதி கும்பிட்றோம். சரிங்களா? இப்போ எதற்காக நம்ம கார்த்திகை விரதம் கடைப்பிடிக்கிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லா பண்டிகைகளும் வருது, ஆனால் எதுக்காக நம்ம அதை கொண்டாடுகிறோம், எதுக்காக நம்ம அதை விரதம் இருக்கோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உயரிய பதவி கிடைக்க, நமக்கு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கிறதுக்காக பரணி கிருத்திகை நட்சத்திரம் 2மே கலந்து வருதோன்னோ அந்த நாளில் நம்ம விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் உயரிய பதவி கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபஸ்ட்டு, அவெல்லாம் விரதம் இருக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா குழந்தை பேருக்காக காத்திருப்போர், அதுவும் ஒரு பதவி தான். அதாவது கணவனாக இருந்து தகப்பனாக மாறுவதும் மனைவியாக இருந்து தாயாக மாறுவதும் ஒரு பெரிய பதவி தான். குழந்தை பேருக்காக காத்திருப்போர் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடலாம். 3வது பார்த்தீங்கன்னா திருமணம் ஆக வேண்டும், நல்ல கணவர் அமைய வேண்டும் அப்படிங்கிறவாளும் விரதம் இருக்கலாம், சுவாமியை வழிபடலாம். உங்களுடைய வேண்டுதல் என்னவாக வேண்டும்னாலும் இருக்கலாம். ஆனால் நினைத்ததை நடத்தி காட்டும் அற்புதமான நாள் இந்த ஆடி கிருத்திகை ஆகும். சில பேருக்கெல்லாம் இடம் வாங்கணும், வீடு கட்டணும், நல்ல இடமா அமையணும், நல்லபடியாக நம்ம வீடு கட்டி முடியணும், தொடங்கிய செயல் வெற்றி அடையணும் அப்படின்னு நிறைய செயல்கள்லாம் இருக்கும். யாராக இருந்தாலும் எங்களோட வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் சரி, ஆனால் அது நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். அவள் மட்டும் நீங்கள் நல்லபடியாக வேண்டினா போதும். அதே மாதிரி பரணியில் இருந்து நீங்கள் விரதம் ஆரம்பிச்சுட்டு கிருத்திகையில் நீங்கள் முடிச்சுக்கலாம். அதாவது பரணியில் உங்களோட விரதத்தை ஆரம்பிச்சுக்கோங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் போயிட்டு சுவாமியை வழிபட்டுட்டு சுவாமியெல்லாம் அபிஷேகம் ஆராதனை பார்த்துட்டு ஆற்றுல உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம். அபிஷேக ஆராதனை பார்க்கலாம். அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். பால் அபிஷேகம் போய் பார்த்துட்டு வரலாம். அதெல்லாமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனால் நீங்கள் உங்களோட வேண்டுதல் என்னவாக கூட இருக்கலாம். நல்லபடியாக வேண்டிக்கோங்க. நல்லபடியாக உங்களோட வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும். என்னுடைய வாழ்த்துக்கள் கூட. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள கோவிலெலாம் போயிட்டு அபிஷேகம் பார்த்துட்டு வாங்கோ. சில கோவிலில் பால் குடம்லாம் எடுப்பா, அதெல்லாமே கலந்துக்கலாம். ஆற்றுல எப்படி வழிபடணும்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுலேயும் முருகன் விக்கிரகம் அப்புறம் வேலெலாம் இருந்ததுன்னா அபிஷேக ஆராதனை பண்ணுங்கோ, பாலபிஷேகம் பண்ணுங்கோ. அதே மாதிரி நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா தேன் தினை மாவில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், பண்ணி நெய்வேத்தியம் வைங்கோ. சில ஆற்றுல இலையெல்லாம் போட்டு சாதம், சாம்பார், ரசம், பாயசம், அப்பளம், வடை அதெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுவா.
ரொம்பவுமே விசேஷமானது. கட்டாயம் செய்யுங்கோ. ஆற்று என்னென்ன வழக்கமோ அதுபடி செய்யுங்கோ. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இந்த நாட்டில் அதாவது இந்த கிருத்திகை மாதந்தோறும் வருகிற கிருத்திகைனாலும் சரி, மாதந்தோறும் வருகின்ற சஷ்டி, இந்த நாட்களில் நீங்கள் ஷட்கோண தீபம் ஏற்றுவது ரொம்பவுமே நல்லது. காலம்பரையும் ஏற்றலாம், மாலையிலையும் ஏற்றலாம். இந்த மாதிரி ஷட்கோண தீபம் நட்சத்திரம் வடிவில் போட்டிருப்பாலும் அந்த மாதிரி நட்சத்திர வடிவில் ஷட்கோண தீபம் வரைஞ்சிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், சா ர ப ந ப வ சரவண பவன் எழுதிண்டு கோலப்பொடியில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவில் போடுறது ஒரு சுவாமிக்கு ரொம்பவுமே விசேஷமானது. சா ரா பா நா பா பா ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு அகல் விளக்கு, கட்டாயம் அகல் விளக்கு தான், வேறு எந்த விளக்கும் வைக்கக்கூடாது. சுவாமிக்கு உகந்தது அகல் விளக்கு மட்டும்தான். அதில் நெய் தீபம் ஏற்றுங்கோ. ரொம்பவுமே சிறப்பான பலன் உங்களுக்கு அள்ளி தரும். காலம்பரையும் ஏற்றலாம், அதே விளக்க நீங்கள் சாயந்தரமும் ஏற்றலாம். முருகனுக்கு உண்டான ஸ்லோகங்கள் பாராயணம் பண்ணலாம். கந்த சஷ்டி, வேல்மாறல், வேல் விருத்தம், கந்த குரு கவசம், திருப்புகழ், கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம் இதெல்லாமே தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டு வாங்கோ. வெற்றிலை தீபமும் நீங்கள் போடலாம். அதனால் மனசார நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கோ. நல்லபடி